Hi guys, welcome to my channel. It's me Premi. இன்னைக்கு நம்ம சேனல்ல L'Oreal Parisோட எக்ஸ்ட்ராடினரி ஆயில் சீரமோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சிம்பிளான நோ மேக்கப் லுக் வந்து உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். L'Oreal Parisோட இந்த எக்ஸ்ட்ராடினரி ஆயில் சீரம் இந்த மாதிரி ஒரு 100 ml பாட்டில்ல வருது. அது இல்லாம இந்த மாதிரி ஒரு சின்ன 30 ml பாட்டில்லையும் வருது. ஃபர்ஸ்ட் பேக்கேஜிங் வைஸ் பார்த்தீங்கன்னா வெளியில ஒரு அவுட்டர் கார்ட்போர்ட் பாக்ஸ்ல வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வரும். அந்த பாக்ஸ் இப்போ என்கிட்ட இல்லை. இந்த சீரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில்ல வருது. அது கூட மேலே இப்படி பம்ப் பண்ற மாதிரியான ஒரு கேப் இருக்கு. இதுக்கு மேலே ஒரு அவுட்டர் கேப்லாம் எதுவும் கிடையாது. இந்த கேப்பையே வந்து இப்படி ரொட்டேட் பண்ணீங்கன்னா லாக் ஆகிடும், வராது. திரும்ப இப்படி ரொட்டேட் பண்ணீங்கன்னா இப்படி பம்ப் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இந்த சின்ன பாட்டிலில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு கேப் வரும். இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள இந்த மாதிரி இருக்கும். இதை இங்கே இப்படி கையில் வந்து ஊற்றி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கிளாஸ் பாட்டில் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரியான ஒரு கிளாஸ் பாட்டில். இந்த பாட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஹேர் சீரமில் ஒரு 6 ஸ்பெஷல் ஃப்ளார்ஸோட ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ஃப்ளார்ன்றதை நான் ஸ்க்ரீனில் போடுறேன். இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிலியாக இல்லாமல் ஒரு மாதிரி லைட் வெயிட் ஹேர் சீரம். இது ஹேரில் போடும்போது ஹேர் ஆயிலியாவோ இல்லை ரொம்ப வெயிடவுனோ பண்ணாது. ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு சீரமாக இருக்கிறதுனால நீங்கள் இதை டெய்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஹேரில். இந்த ஹேர் சீரமை 6 டைப்ஸாக வந்து நம்மளோட ஹேரில் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஷாம்பு போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரீ ஷாம்பு ட்ரீட்மெண்ட்டாக நம்ம ஆயில் வைப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த ஹேர் சீரம் நீங்கள் யூஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து இதை ஹீட் ப்ரொடெக்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிஃபோர் ஸ்டைலிங் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ஹேரை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஹேரை வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். நாலாவதாக இந்த ஹேர்லாம் ஸ்டைல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஃபினிஷிங் டச்சுக்காக இந்த ஹேர் சீரம் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த ஃப்ளைஅவேஸ் அதெல்லாமும் டைம் ஆகி ஹேர் ரொம்ப நீட்டாக ஸ்டைல் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்து 5ஆவதாக பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஒரு ஓவர் நைட் ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஹேரில் இதை அப்ளை பண்ணி ஓவர் நைட் விட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் சீரம் வந்து ஹேர் லென்த்துக்கு அப்ளை பண்ணக்கூடிய சீரம் தான். இதை நீங்கள் ஹேர் ஆயில் மாதிரி ஸ்கேல்ப்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஹேர் லென்த்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த 100 ml பாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 649 rupees வந்து எம்ஆர்பி. இந்த 30 ml பாட்டில் வந்து 299 rupeesக்கு வந்து எம்ஆர்பி. ஆனால் ஆன்லைனில் எப்போவுமே இது கொஞ்சம் ஆஃபர்லேயே இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்து ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கிறப்ப வாங்கிக்கலாம். இந்த பெரிய 100 ml பாட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ட்ராவல் ஃப்ரெண்ட்லி கிடையாது. ஏன்னா இது ஒரு கிளாஸ் பாட்டில், அது இல்லாமல் பெருசாக இருக்கிறதுனால எங்கே போனாலும் எடுத்து போகிறதுக்குலாம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த 30 ml பாட்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாகவும் இருக்குது. ப்ளஸ் இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக பிளாஸ்டிக் பாட்டில்லையும் வந்து வருது. அதுவும் இல்லாமல் இப்போ இது வந்து பிளாஸ்டிக் பாட்டில் வந்து வருது, கிளாஸ் பாட்டிலில் வரதில்லை. அதனால இதை நம்ம வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி பெருசு வாங்கிட்டு இந்த இதுக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் பண்ணி எங்கேயாவது போனோன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோவா ஆயிலியாலாம் இருக்கிற மாதிரி இருக்காது. இது ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஹேர் சீரம். இது ஹேர் லென்த்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது இதோட ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டான ஒரு மாதிரி ஃப்ளாரல் ஃப்ரேக்ரன்ஸ் மாதிரியான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ். தலைவலிக்கிற மாதிரியா அந்த ஓவர் பவரிங் ஸ்மெல்லாம் இல்லாமல் சட்டிலாக ஒரு மாதிரி நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். மொத்தத்தில் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த ஹேர் சீரம் வந்து ரொம்ப ஒர்த்தான ஒரு ஹேர் சீரம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய பாட்டில் வாங்கலனாலும் இந்த மாதிரி சின்ன பாட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய பாட்டில் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.